சொல்லுல. ஐயோ சொல்லுல. களவாங்க தானே போற. சொல்லு. அடிக்காதீங்க சார். சொல்லு. சொல்லுல. களவாங்க தானே போற. சொல்லு. சொல்லு. இல்ல மூஞ்சி காட்டாத. மூஞ்சில அடிபட போகுது. சொல்லுல. திருட்டு மூதி. எந்திர. சார். எந்திர. இப்ப சொல்லுல. அந்த வீட்டுக்கு எதுக்குல போன? களவாங்க போனியா இல்லையா? சார் நான் திருட இல்ல சார். அப்புறம் எதுக்குல அந்த வீட்டு கேட்டு மேல ஏறின? சார் நான் தான் சொன்னேன்ல சார். பொய் சொல்லாத. பொய் சொல்லாத. சார் நீங்க தான் சார் பொய் சொல்றீங்க. நான் எங்களை பொய் சொல்லுதேன்? நீங்க தானே சார் என்ன திருடுங்கிறீங்க. அது பொய் இல்லாம வேற என்ன சார்? நீ களவாணி பைய இல்லாம கலெக்டர்ல சொல்லல. களவாங்கத்தானே போற. சொல்லு. என்னது சார் சொல்றீங்க? நீ களவாங்க போனியா இல்ல அந்த வீட்டுக்கு குண்டு வைக்க போனியா? சார் ஐ அம் பக்கா ஜென்டில்மேன் சார். ட்ரூ இந்தியன் சார். பேட்ரியாட் சார். ஈவன் ஐ சஃபர் ஐ டோன்ட் புட் பாம் சார். எல காட்டு பாரு. தப்பா இங்கிலீஷால பேசுற. இங்கிலீஷா பேசுற. விடுங்க சார். வலிக்குதுங்க சார். சார் சார் நான் ரொம்ப டீசென்ட்டான ஃபேமிலியை சேர்ந்தவன் சார். பார்த்தா அப்படி தெரியலையேல. அதான் சார் என் பிரச்சனையே. பார்த்தா தெரியாது, இருந்தாலும் நான் ரொம்ப டீசென்ட்டான ஃபேமிலியை சேர்ந்தவன் சார். என் மாமனார் யாருல சொல்லு? திருக்கண்ணபுரம் திருமலாச்சாரியார் சார். சார் உன் மாமனார் என்னல பெரிய ராஜபரம்பரையா? அவன் எந்த ஊர்ல இருக்கான்? சார் என்னல அவர் ரொம்ப நல்லவர் சார். சர்டிபிகேட் கொடுக்கல. சார் அடிக்காதீங்க சார். ஏல அந்த வீட்டு கேட் ஏறி குதிச்ச? என்னத்த களவாங்க போன சொல்லு. சார் நான் சொல்றது நம்ப மாட்டீங்களா சார்? இல்ல நீ சொல்றத நம்புறதுக்கால நான் திருநெல்வேலியில இருந்து இங்க வந்திருக்கேன். சார் ஒரு சின்ன கேள்வி சார். என்னல? என்ன ஏன் சார் புடிச்சிட்டு வந்து இப்படி அடிக்கிறீங்க? என்னல? சாரி என்ன எப்படி சார் திருடுன்னு கன்ஃபார்ம் பண்ணீங்க? அதுவால அது முதல்ல கேட்டிருக்கலாம்ல. ஒரு பொண்ணு போன் பண்ணுச்சு. ஒருத்தன் எங்க வீட்டுல திருட ட்ரை பண்றான்னு போன் பண்ணுச்சு. நாங்க நேரா வந்தோம். உன்னை கப்புன்னு பிடிச்சோம். யார் சார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு பேரு அந்த பொண்ணு பேரு என்னன்னா கங்கா. கங்காவா? ஏல ஏல கத்துற. அந்த பொண்ணு கொல்லாம விட மாட்டோம் சார். காட்டு பயல ஏன் முன்னாலே சவால் விடுதியா? சவால விடுத. அம்மா சார் 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 ப்ளீஸ். நீ யார்ல? கேக்கம்ல நீ யார்ல? எங்க வீட்டு மாப்பிள்ள சார். மாப்பிள்ளையா? குடும்பமே களவாணி குடும்பமா? ஐயோ இல்ல சார். இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது என் தங்கச்சி கங்கா தான் சார். என் இன்னொரு தங்கச்சி உமாவை தான் இவர் கல்யாணம் பண்ணிருக்காரு சார். அப்போ எதுக்குல அவ போன் பண்ணி இவனை திருடன்னு சொல்லுதா? சார் அது அது எங்க ஃபேமிலி ப்ராப்ளம் சார். கோவத்துல என் தங்கச்சி இவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. இல்ல என்ன வேலையத்தவன் நினைச்சியா? தூக்கத்தை விட்டு நைட்டு நேரத்துல நாங்க தினமும் ரோந்து வந்துகிட்டு இருக்கோம். இப்படி பெரிய போலீஸ் ஸ்டேஷனு, இத்தனை போலீஸ்காரங்க, டேபிள் சேரு, கொசுபத்தி சுருளு, நாங்க பரபரப்பா இயங்கிட்டு இருக்கோம்ல. உங்களுக்கு எல்லாம் விளையாட்டா போச்சா? எங்களை மன்னிச்சிருங்க சார். மன்னிச்சிருங்க ப்ளீஸ். இல்ல நீ மன்னிப்பு கேட்கறதுக்கு இது என்ன சர்ச்சால? இல்ல நான் தான் ஃபாதரால? இன்ஸ்பெக்டர்ல தொலைச்சு போடுவேன். ப்ளீஸ் 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 வேணும்னா உங்க காலை பிடிச்சு கேட்கல. சும்மா இல்ல என் கால்ல ஏம்ல விழுத? கழுத்தை பிடிக்கிற மாதிரி மேட்டர் பண்ணிருவிய, அப்புறம் காலை பிடிப்பேளோ? சாரி சார், எங்களை மன்னிச்சிருக்க சார். மன்னிச்சிருக்க சார். ப்ளீஸ் சார், எங்களை மன்னிச்சிருங்க சார். போல போய் தொலைங்கள. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாங்க மாமா போலாம். எங்க சுடுகாட்டுக்கா? எங்க வீட்டுக்கு மாமா. அதத்தாயா சொல்றேன் சுடுகாடுன்னு. என்ன ஆளை விடுங்கயா.
ஐயா போலீஸ்காரு, உங்க கடமை உணர்ச்சிக்கு ரொம்ப நன்றி. நான் வரேங்கய்யா. மாமா சொன்ன டயலாக் பேசாம போல. என்ன விடுங்கப்பா, நான் வரேன். மாமா ப்ளீஸ் கொஞ்சம் மாமா. சார் என்னல? ரொம்ப தேங்க்ஸ் சார். போதும் போதும், நீ முதல்ல கிளம்பல. தேங்க்யூ சார். டார்ச்சர் பண்ணிக்கிட்டு போய் சேரல. சி, இந்த கேனப்பாயில பிடிக்கிறதுக்கா இவ்வளவு மெனக்கெட்டு சுத்தி சுத்தி வந்தேன். முதுகு வலிக்கு எல்லாம் மாறிப்பா. சார் இவால இல்ல ஏதோ பாம்பு இருக்கல? என்னது பாமா? இல்ல உடம்பு வலிக்கு தேக்கிற பாம்ப கேட்டோம்ல. அதான் எடுத்துட்டு சார், சார், எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் எடுத்துட்டு வா. எப்பா சே, பெசாது திருநெல்வேலிக்கே திரும்பி போயிடலாம் போல் இருக்கு. என்னங்க பாத்து பாத்து, நான் தாங்க. என்னம்மா விடிஞ்சிருச்சா? காப்பி குடிங்க. என்னம்மா காப்பி. காஃபியா? என்னது, தினமும் 4 வாட்டி காஃபி கேட்டு அத நீ கேட்காம இருந்து நான் மறுபடியும் கிச்சனுக்கு வந்து உங்ககிட்ட காஃபி கேட்டு சீனி திட்டு எல்லாத்தையும் கலந்து காஃபி கொடுப்பேன். இன்னைக்கு என்னடான்னா டைம் என்னாச்சு? விடிய காலம் 5:15 மணிக்கெல்லாம் காஃபி கொடுக்கறிய, என்னாச்சு? குடிங்க. என்ன மேலும், நான் இன்னும் முகம் கழுவல, பல்லு கூட தேய்க்கல. பரவாயில்ல, குடிங்க. முகம் கழுவிட்டு பல்லு தொலைக்கிட்டு காஃபி குடிச்சா மட்டும் உங்க வியாதி சரியா போயிடுமா? அலமேலு, என்ன? குடிங்க. என்ன, காப்பி நல்லா இல்லையா? இல்ல, இதுல சீனி போடலையா? நிறைய போட்டனே. நிறைய போட்டியா? என்ன திட்டிக்கிட்டே போட்டியா? அதான், என்ன திட்டிக்கிட்டே போட்டிருந்தா காஃபி நல்லா இனிச்சிருக்கும். அலமேலு, அலமேலு, இருப்பார். எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்ததுக்காக நீங்க யாரும் எனக்காக அழ வேண்டாம். இது என்னோட விதி, அதை யாராலையும் மாத்த முடியாது. ஆனா நான் சாகுற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க கவலையான முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. இதுக்காகத்தான் நான் யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சேன். அதுக்காக நாங்க மட்டும் எப்படி அதை மறந்துட்டு சிரிக்க முடியும்? இத பாருங்க, இந்த ஊரும் சரி, உங்க மனசும் சரி, என்ன பெரிய கொடுமைக்காரின்னு நினைக்கலாம். ஆனா எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு. அதுல என் புருஷனை பத்தின கவலை நிறைய இருக்கு. அலமேலு, அலமேலு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? 35 வருஷமா உன் கூட நான் குடும்பம் நடத்தியிருக்கேன். என் பொண்டாட்டி ஒரு நாளைக்கு என்ன திட்டலன்னா
அந்த நாள் சந்தோஷமாவே இருக்காது. அதனால நீ என்ன திட்டிக்கிட்டே இரு, சரியா? எனக்காக ப்ளீஸ். நீ காலையில காஃபி கொடு, ஆனா இப்படி இல்ல, தொடச்சுக்க. அது திட்டிக்கிட்டே கொடுக்கணும். அப்பதான் காஃபி எனக்கு ருசியா இருக்கும். நானும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருப்பேன். என்னது சின்ன குழந்தை மாதிரி அழாத. அலமேலு, வாழ்க்கையில இந்த நேரத்தில் தான் தைரியமா இருக்கணும். அழாத, அழக்கூடாது. சரி 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 சரிம்மா. பாரு எவ்வளவு அழகா இருக்க. திட்டு. இப்ப ருசி வந்துருச்சு. இது காஃபி குடிங்க. நீ காஃபி சாப்பிடலையா? நீங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிடுறேன், நீ போய் எடுத்துட்டு வா. போ போ. நீங்க குடிங்க. குடிக்கிறேன். அப்பா, யாரு? அப்பா, அப்பா. அபி, ஏமா அங்கே நின்னுட்ட? வாமா, வா 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 வா, உள்ள வாமா, வா 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 வா, உட்கார் உட்காருமா. சாரிப்பா. எதுக்கு? இல்ல, வீட்ல யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா என்ன இருந்தாலும் பாஸ்கர் உங்க பையன். உங்க விஷயத்தை அவர்கிட்ட மறைக்கிறது சரின்னு எனக்கு தோணல. அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஐய, அம்மா விடுமா. நீ என்ன முடிவெடுத்தாலும் அது சரியா தான் இருக்கும். நான் அவன்கிட்ட இதை பத்தி சொல்லாம இருந்ததுக்காக அவன் வருத்தப்பட்டான், அவ்வளவுதான். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு தெரியதான் போகுது. அது முன்னாடியே தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அல்மேலு, அபி வந்திருக்கா பாரு, உட்கார சொல்லுமா. நான் என்னத்த சொல்றது? உள்ள வந்தவங்களுக்கு உட்கார தெரியாதாக்கோ? நான் கூப்பிட்டா இவ்வளவு தூரம் வந்திருக்கா? அலமேலு, எல்லாம் தெரிஞ்சும் ஏன் இப்படி பேசுற? நான் அப்படிதான் பேசுவேன். என்னால அப்படிதான் பேச முடியும். இது பாரியா, இது உன் வீடு. யார வேணாலும் நீ வர சொல்லு, யார வேணாலும் வெளில போ சொல்லு. நடுவுல என்ன இழுக்காத சாமி, என்ன விட்டுடு. ஏமா எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாதா? அப்பா மனசு சங்கடப்படுற மாதிரி பேசுறதுன்னு சொல்லி விடுடா. அம்மாவுக்கு வேற ஏதோ போவோம். ஐயா சாமி, கோவம் இல்லையா? ஆத்தாம என் புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சே, அதை என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்களே. நீங்களா கூடி கூடி பேசி என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டீங்களே. ஏயா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு ஒண்ணுன்னதும் அதை இவகிட்ட சொல்லிருக்கியே, அப்ப நீ என்ன நினைச்சிருக்க? கேனச்சிருக்கேன்னு நினைச்சிட்டியா? நான் யார்கிட்டயும் சொல்லல அலமேலு. ப்ளீஸ், நமக்கு உதவி பண்ணவங்களை ஏன் எப்படி பேசிட்டு இருக்க? சும்மா இருடா. உதவியா உதவி? அவ உதவி பண்றா இல்ல உதவி பண்ணாம போறா, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என்ன எதுக்குடா நீங்க எல்லாரும் மூணாவது மனுஷியா பாத்தீங்க? அலமேலு, அலமேலு, நீ பேசாம இரியா. நீயே சொல்லியா, இந்த விஷயத்துல யாருக்கு பாதிப்பு? உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எல்லாத்தையும் இழக்க போறவன் நான் தானேயா. உனக்கு என்ன மகாராசா, எந்த சூழ்நிலைக்கும் எப்படி வேணாலும் நீ மாறிக்குவ. ஆனா நான் அப்படியா? சொல்லியா. நொந்து போறதுக்கே பொட்டச்சியா பிறந்த ஜென்ம என்ன. போயா, நான் எதுக்கே அழுகிறது? இதோ கடைசியா பெத்து வச்சிருக்கேனே, இவளை கரை சேர்க்க முடியலையேன்னு நான் அழுகிறதா, இல்ல என்னையே நான் நொந்துகிட்ட அழுகிறதா? ஐயோ சாமி, உனக்கு வந்த வியாதி எனக்கு வந்திருக்கலாம். நான் நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேன். வாய மூட போறியா இல்லையா? போடா. என்ன ஏண்டா நீ குத்த சொல்ற? அதுக்கு தானே நான் ஒருத்தி இருக்கேன் இந்த வீட்டுல. விவரம் இல்லாதவ, துப்பு கெட்டவ. நீங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு போற முட்டாளு. திட்டுங்க, நல்லா திட்டுங்க. என்ன பத்தி யாரும் கவலைப்படாதீங்க. என் வீதி எல்லாம் என் தலையில ஏத்துக்கிட்டு சாகணும்னு இருக்கு. அலமேலு, இத பாரு அலமேலு, இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் உங்ககிட்ட சொல்ல வேணாம் நான் சொன்னேன். வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பேசுறிய தப்பு இல்லையா? ஆமா, இதுவும் தப்பையா? சொல்லு ஐயா சாமி, இனிமே நான் ஒண்ணு சொல்லலையா? மன்னிச்சுக்கையா. யார் கல்யாணம் வேணுமா சொல்ல விழுந்துடுறேன். அம்மா, அம்மா உள்ள போ.
அலமேலு, உன் மனசு எனக்கு புரியுதுமா. என்ன சண்டை சச்சரவு வந்தாலும் நாம எல்லாம் ஒத்துமையா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். போகும்போது நம்ம கூட வரப்போறது என்ன? மனுஷங்களோட மனசு மட்டும் தானே. இதுல சண்டை போட்டு சங்கடப்பட்டு என்ன ஆக போகுது சொல்லு, சொல்லுமா. ஏற்கனவே நாம நிறைய தப்பு பண்ணிட்டோம். அதுக்கு உண்டான தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதை எப்படியாவது சரி பண்ணணும் தான் நான் ஆசைப்படுறேன். இத பாரியா, நான் என் மனசறிஞ்சு யாருக்கும் எந்த தப்பு பண்ணல. நீ தப்பு ஏன் தலையை உருட்டாதையா சாமி. வாடி உள்ள. அலமேலு, இங்க வா. இத பார், எனக்காக ஒரு சின்ன உதவி பண்ணுவியா? எனக்காக, என் நல்லதுக்காக அபி இங்க அடிக்கடி வருவா. நீ ஒன்னும் சொல்லக்கூடாது. நேத்து வந்தவ இன்னைக்கு அவள உன் மகங்கிற. உனக்கு எல்லாமே அவதானே செய்யறா. நாங்கெல்லாம் வீணா போனவங்க, அப்படித்தானே? சரியா, யாரு வேணா இந்த வீட்டுக்குள்ள வரட்டும், யாரு வேணா போட்டும். நான் யாரையும் ஒண்ணும் சொல்லல சாமி. நான் இந்த மூலையில முடங்கி கிடக்குற சாமி. அப்படி மூலையில முடங்கி கிடக்குற. போதுமா? சாரிமா, ஐம் சாரி. பரவாயில்லப்பா, செக்கப்புக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். போலாம். வாங்க, ஷர்ட் போட்டுட்டு வந்துருங்க. நான் வந்துடுறேன். டேய், பேசிட்டுறேன். உட்காருமா, உட்கார். அம்மா பேசின தப்பா நினைச்சுக்காத. பரவாயில்ல. அபி, வாமா போலாமா? பாஸ்கர், நான் அபியோட ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்ப்பா.